இருக்கிறதே அந்த மகரம் என்பது திருமாலை குறிப்பது. அதில் வருகிற அந்த ரகர உற்றி என்பது சிவபெருமானை குறிப்பது. ககர உற்றி என்பது பிரம்மனை குறிப்பது. நீங்கள் முருகு அல்லது முருகா என்கிற நாமத்தை ஒரு முறை உச்சரிப்பீர்களேயானால் மும்மூர்த்திகள் என்று கொண்டாடப்படுகிற பிரம்மனுடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருள், அப்புறம் நம்முடைய திருமாலுடைய திருவருள் மூன்றும் வந்து சேரும். இப்போ சிவனும் பிரம்மனும் திருமாலும் நமக்கு அருள் செய்வார்களேயானால் பிரம்மனுடைய துணைவியாக இருக்கிற சரஸ்வதியினுடைய அருள் நமக்கு வந்து சேரும், திருமாலுடைய துணைவியாக இருக்கிற மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு வந்து சேரும், சிவபெருமானுடைய துணைவியாக இருக்கிற பார்வதியினுடைய அருளும் நமக்கு வந்து சேரும். அப்போ முப்பெரும் தேவியர் முப்பெரும் தேவர்களுடைய அருள் நமக்கு வந்து கிட்டுமானால் எல்லா தேவர்களும் அந்த இடத்தில் வந்து குழும்புவார்கள். எனவே எல்லா தேவர்களுடைய அருளும் நமக்கு வந்து சேரும். அதனால் நாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற கடவுளுடைய நாமங்கள் ஒரு நாமம், ஆனால் முருக நாமம் இருக்கிறதே அது பல நாமங்கள் நினைந்த ஒரு நாமம். எனவே அந்த முருக நாமத்தை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். இந்த திருக்குட நன்னீராற்றில் தெளிக்கப்பட்டிருக்கிற புனித நீர் நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் புனிதமாக மாற்ற வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வோம். மகா தீபஜோதி காட்டப்படுகிற அந்த பெரிய அருள்கராட்சியும் நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய புற இருளை நீக்குகிற சூரியன் கூட முருகப்பெருமானுடைய அருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் கரையில் குடிகொண்டிருக்கிற தலைவனாக இருக்கிற முருகப்பெருமான் இன்று திருக்குட நன்னீராட்டு கண்டிருக்கிறார் என்று நினைக்கிற கடலினுடைய அலைகள் கூட முருகப்பெருமானுடைய அரோகரா கோஷத்தை சொல்லி உடிக்கக்கூடிய அந்த ஒளியும் நம்முடைய காதுகளில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான காட்சியை பார்க்கிறோம். இந்த காட்சியை அப்படியே கண்மூடி நம் மனதில் எடுத்துக்கொண்டு நம் அத்துணை பேரும் நம் இல்லங்களில் சென்று சேர்ந்து முருகனை தினந்தோறும் நாம் வணங்குவோம். அங்கே சொல்லுகிற கந்தசஷ்டி கவசத்தை போல தேளும் பாம்பும் செய்யாதுடன் இறங்க ஓது மஞ்சனமும் ஒருமா போக்கும் வாதம் சைத்தியம் வடிப்பு பித்தம் சூளை சயங்குண்மம் சொக்கு சிறங்கு என்பன போன்ற நோய்களும் மனையில் புதைத்த வஞ்சனை தனை போன்றனவும் முழுமையுமாக நீங்க முருகப்பெருமான் திருவருள் நமக்கு வந்து சேரட்டும். ஆன்மீக அன்பர்களே, முருகனுடைய இந்த திருக்குட நன்னீராட்டினை பார்ப்பதற்கு இந்த பிறவியில் நாம் என்ன புண்ணியம் செய்தனோம் என்று கொண்டாடுகிற அளவிற்கு நம்முடைய நல்ல நிகழ்வு இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் இல்லங்களுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. முருகன் அருள் உங்கள் அத்துணை பேருக்கும் வந்து சேர்ந்து உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மகிழ்விக்கட்டும். 12 வருட காலம் ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒன்றுக்கும் அடுத்ததுக்கும் ஒரு 12 வருட காலம். இது எதனால இந்த 12 வருடத்துல கும்பாபிஷேகத்தை அவசியம் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலிலும் கால பூஜைகள் என்று உண்டு. அந்த எல்லா கால பூஜைகளிலும் நம்மளால சென்று பார்த்திருக்க முடியாது, தரிசித்திருக்க முடியாது. நம்முடைய வேலைகள் நமக்கேற்ப இருக்கக்கூடிய பொறுப்பு அது உண்டு. அதனால தான் வரகு தானியம் எல்லா கலசங்களையும் போடப்படுவது நம்முடைய ஒரு மரபாக இருக்கு. இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது சாமானிய ஒன்று கிடையாது. பல பேரினுடைய கூட்டு முயற்சியால் நடக்கக்கூடியது ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை அன்பர்கள்